பொதுவாக அம்மன் கோவிலுக்கு சென்றால் அன்னை அங்கே ஆக்ரோஷமாக நின்றோ அல்லது சாந்தமாக அமர்ந்தோதான் காட்சி அளிப்பார். ஆனால் பொள்ளாச்சி ஆனைமலையில் இருக்கும் ஒரு கோவிலில் அம்மன் 15 அடி நீளத்தில் படுத்த நிலையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்டவளாக காட்சியளிக்கிறாள். அது மட்டுமல்ல, இங்கே வாழும் மக்கள் குறை தீர்க்க அம்மனுக்கு மிளகாய் அரைத்து பூசுகிறார்கள். இது ஏன்? ஒரு பெண் ஏன் இங்கே மயானத்தில் படுத்த நிலையில் தெய்வமாக மாறினாள்? இதன் பின்னணியில் இருக்கும் அந்த இரத்த சரித்திரம் என்ன? வாருங்கள், ரைஸ் வித் ஐஸில் இன்று மாசாணி அம்மனின் மர்மங்களை அலசுவோம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் பொள்ளாச்சி யானைமலை பகுதியை நன்னன் என்ற குறுநில மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு சிறந்த வீரன்தான். ஆனால் அவனிடம் இருந்த கொடூரமான குணம் அவனது ஆணவம். மன்னன் நன்னனுக்கு ஆனைமலையில் ஆற்றுப்படுக்கையில் ஒரு மிகப்பெரிய நந்தவனம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு அதிசய மாமரம் இருந்தது. அந்த மாமரம் மன்னனுக்கு மிகவும் உயிருக்கு உயிரான ஒன்று. அந்த மரத்தில் விளையும் மாம்பழங்கள் மன்னன் மட்டுமே உண்ண வேண்டும், வேறு யாரும் அதை தொடக்கூட கூடாது என்பது அந்த நாட்டின் மிக பெரிய கட்டுப்பாடாக இருந்தது. ஒருவேளை யாராவது அந்த பழத்தை தொட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை மட்டுமே தீர்ப்பு. ஒரு நாள் அந்த ஆனைமலை ஆற்றில் ஒரு இளம்பெண் குளித்து கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த அதிசய மாமரத்தில் இருந்து ஒரு கனி தானாகவே உதிர்ந்து ஆற்றில் விழுந்து மிதந்து வந்தது. மிதந்து வந்த அந்த மாங்கனியை பார்த்த அந்த பெண், அது மன்னனின் தோட்டப்பழம் என்று தெரியாமல் பசியால் அதை எடுத்து தின்றுவிட்டாள். விதி விளையாடியது. இதை அறிந்த மன்னன் ஆத்திரத்தில் சிவந்தான். என் அனுமதி இல்லாமல் என் தோட்டத்து கனியை தின்ற உனக்கு மரணம்தான் பரிசு என்று கர்ஜித்தான். அந்த பெண்ணின் தந்தை ஓடி வந்து மன்னனின் காலில் விழுந்து கதறினார். மன்னா, என் மகள் தெரியாமல் செய்துவிட்டாள், அவளை மன்னித்து விடுங்கள். அவள் தின்ற அந்த ஒரு மாங்கனிக்கு ஈடாக அவளது எடைக்கு எடை தங்கம் தருகிறேன் என்றார். அது மட்டுமல்ல, மன்னனின் படையில் சேர்ப்பதற்கு 81 யானைகளை பரிசாக தருகிறேன். என் மகளை மட்டும் விட்டு விடுங்கள் என்று கண்ணீர் விட்டு வேண்டினார். ஆனால் கல் நெஞ்சம் கொண்ட அந்த நன்னன் எதற்கும் செவிசாய்க்கவில்லை. சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொல்லி அந்த இளம் பெண்ணை அநியாயமாக கொலை செய்தான். ஒரு சின்ன மாங்கனிக்காக உயிரை பறித்த அந்த மன்னனை பெண் கொலை புரிந்த நன்னன் என்று இன்றும் வரலாற்றில் தூற்றுகிறார். அந்த பெண் கொல்லப்பட்ட அதே மயானத்தில் தான் அவளது உடல் புதைக்கப்பட்டது. நீதி கிடைக்காமல் இறந்த அந்த பெண்ணின் ஆத்மா இன்றும் நீதிக்காக போராடும் மக்களுக்கு ஒரு மிக பெரிய சக்தியாக, மாசாணி அம்மனாக காட்சியளிக்கிறாள். எந்த பாவமும் அறியாத இளம்பெண் ஒரு மாங்கனிக்காக கொடூரமாக கொல்லப்பட்டாள். அவளது உயிர் பிரிந்த இடம் ஆனைமலை ஆற்றக்கரையில் இருந்த ஒரு மயானத்தில். அநியாயமாக கொல்லப்பட்ட அவளது உடல் அதே மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் கதை அங்கேயே முடிந்து விடவில்லை. மன்னன் நன்னனின் கொடூரமான செயலால் ஊர் மக்கள் அனைவரும் கொதித்து போயிருந்தார்கள். ஒரு சின்ன பழத்திற்காக ஒரு உயிரை பறித்த அந்த மன்னனுக்கு எதிராக பேச முடியாத நிலையில் மக்கள் அந்த பெண்ணின் சமாதியை ஒரு சக்தியாக பார்க்க தொடங்கினார்கள். அவள் இறந்த அந்த மயானத்தில் இருந்த களிமண்ணை எடுத்து அவளது நினைவாக மக்கள் ஒரு உருவத்தை செய்தார். அவள் இறக்கும்போது எப்படி தரையில் கிடந்தாலோ அதே சயான நிலையில் 15 அடி நீளத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருவுருவத்தை வடித்தார்கள். ஏன் மயானம்? அந்த பெண் கொல்லப்பட்டது ஒரு மயானத்தில் என்பதால் அவளுக்கு மயான சாயினி என்ற பெயர் வந்தது. அதுவே காலப்போக்கில் மருவி இன்று நம் வணங்கும் மாசாயினி அம்மனாக மாறியது. மர்மமான உருவம். மற்ற அம்மன் சிலைகளைப் போல இது கல்லால் செதுக்கப்பட்டதல்ல. இன்றும் ஆனைமலை ஆற்றுப்படுகையில் இருக்கும் புனிதமான மண்ணால் தான் இந்த 15 அடி உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண் அநீதிக்கு எதிராக போராடி உயிர் விட்டதால் அவளது ஆத்மா அந்த உருவத்தில் குடிகொண்டதாக மக்கள் நம்புகிறார்கள். அன்று முதல் தான் மகளை இழந்த அந்த தந்தையைப் போல அநீதியால் பாதிக்கப்பட்ட யாராயிருந்தாலும் இந்த மயானத்திற்கு வந்து முறையிட தொடங்கினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை மாசாணி அம்மன் அந்த மயானத்தில் படுத்த நிலையிலேயே காட்சியளிக்கிறார். ஒரு கையில் உடுக்கை ஏந்தி மறு கையில் கபாலம் ஏந்தி அநீதி செய்பவர்களை தண்டிக்க தயாராக இருக்கும் அந்த தோற்றம் பார்ப்பவர்களை ஒரு நிமிடம் மிரள வைக்கும். மாசாணி அம்மன் கருவறைக்குள் நீங்கள் நுழைந்தால் உங்கள் கண்களையே உங்களால் நம்ப முடியாது. அங்கே அன்னை அமர்ந்தோ அல்லது நின்றோ இல்லை. சுமார் 15 அடி நீளத்தில் பிரம்மாண்டமான உருவத்தில் படுத்த நிலையில் காட்சி அளிக்கிறார். இது வெறும் சிலை அல்ல, ஒரு அதிசயம். பொதுவாக கோவிலின் சிலைகள் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் மாசாணி அம்மனின் இந்த 15 அடி உருவம் புனிதமான மயான மண்ணால் ஆனது. பல நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு துளி சிதைவு கூட இல்லாமல்
இந்த உருவம் இன்றும் கம்பீரமாக இருப்பது மிக பெரிய மர்மம். அம்மனின் திருவுருவம் வடக்கு நோக்கி தலைப்பகுதியும் தெற்கு நோக்கி பாதங்களையும் கொண்டு அமைந்துள்ளது. இது தியான நிலையில் இருக்கும் ஒரு யோகியின் நிலையை உணர்த்துகிறது. விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடைப்பட்ட ஒரு மர்மமான சக்தியாக அவள் அங்கே இருக்கிறாள். அம்மனின் 4 கரங்களும் 4 விதமான செய்தியை சொல்கின்றன. ஒரு கையில் உடுக்கை பிரபஞ்சத்தின் ஓசையை உணர்த்துகிறது. மறு கையில் திரிசூலம் தீய சக்தியை அழிக்கும் வல்லமை. மற்றொரு கையில் கபாலம் வாழ்வின் நிலைமையை சொல்கிறது. கடைசி கையில் ஆர்வம் ஒரு குண்டொலி சக்தியை குறிக்கிறது. பிரமிக்க வைக்கும் கோபுரம் அம்மனின் தலைப்பகுதிக்கு மேலே ஒரு அழகான சிறிய கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திறந்தவெளி மயானத்தில் இருந்த அந்த உருவம் இன்று ஒரு பிரம்மாண்டமான கோவிலின் கருவறையாக மாறியிருக்கிறது. நீங்கள் அந்த 15 அடி உருவத்தை முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் அதன் பாதத்தில் இருந்து தலைவரை உங்கள் பார்வையை சுழற்ற வேண்டும். அந்த ஒரு பிரம்மாண்டம் உங்கள் மனதிற்குள் ஒரு விதமான அச்சத்தையும் பக்தியையும் ஒரே நேரத்தில் உருவாக்கும். மிளகாய் அரைக்கும் மர்மம் மாசாணி அம்மன் கோவிலில் மற்றொரு மர்மமான மற்றும் அதிரடியான அம்சம் இங்கே நடக்கிறது. மிளகாய் அரைக்கும் வழிபாடு உலகில் வேறு எங்கும் பார்க்க முடியாத ஒரு விசித்திரமான வேண்டுதல் இது. ஏன் இந்த விசித்திரமான சடங்கு இங்கு? அநீதிக்கு எதிரான போர். ஒருவேளை உங்கள் சொத்துக்களை யாராவது அபகரித்திருந்தால், அல்லது உங்கள் உழைப்பை யாராவது திருடியிருந்தால், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அங்கே வந்து நீதிகள் முன் நின்று முறையிடலாம். மிளகாய் அரைக்கும் சடங்கு பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே கோவிலில் இருக்கும் அம்மையில் காரமான காய்ந்த மிளகாயை வைத்து கைப்பட அரைக்கிறார்கள். அங்கே அரைத்த மிளகாய் விழுதை அம்மனின் திருக்கரங்களில் பூசுகிறார்கள். தாயே, எனக்கு இழைக்கப்பட்ட நீதியால் என் மனம் எப்படி எரிகிறதோ அதே போல் தவறு செய்தவர்களின் மனச்சாட்சியும் எரிய வேண்டும். எனக்கு நீயே நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் இதன் பின்னணியில் இருக்கும் தாற்பரீகம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இப்படி மிளகாய் அரைத்து வேண்டிக் கொண்ட 90 நாட்களுக்குள் அல்லது ஒரு மண்டலத்திற்குள் தவறு செய்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டப்படும் என்பது இன்றும் அங்கே நடக்கும் நிதர்சனமான உண்மை. தவறு செய்தவர்கள் தாமாகவே முன்வந்து உண்மையை ஒப்புக்கொள்ளும் பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கின்றன. உங்கள் கோரிக்கை நிறைவேறிய பிறகு அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாத்தி மனதார நன்றி சொல்ல வேண்டும் என்பது இங்கே கடைபிடிக்கப்படும் ஓர் வழக்கம். நீதி கிடைக்காதவர்களுக்கு துணையாக நிற்கும் அந்த மயானத்து தெய்வம் தவறு செய்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறாள். ஒரு சின்ன மாங்கனிக்காக அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு சாதாரண பெண் இன்று லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீரை துடைக்கும் ஒரு மகா சக்தியாக ஆனைமலை மயானத்தில் வீற்றிருக்கிறார். சட்டம் தன் கடமையை செய்ய தவறும் போது, அதிகாரம் கொண்டவர்கள் சாதாரண மக்களின் நசுக்கும் போது, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று ஏழை மக்கள் ஏங்கும் போது நான் இருக்கிறேன் என்று படுத்த நிலையில் அபாயம் அளிக்கிறாள் இந்த தாய். கோர்ட் கேஸ் என்று அலைந்து நீதி கிடைக்காதவர்கள் கூட இந்த மயானத்து மண்ணில் மிளகாய் அரைத்து முறையிட்டால் அவர்களுக்கு 90 நாட்களுக்குள் ஒரு விடை கிடைக்கிறது என்பது இன்னும் அறிவியலால் விளக்க முடியாத ஓர் அற்புதம். இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல, அநீதி இழைக்கப்பட்ட ஒரு ஆன்மாவின் குமுறல் இன்னும் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலாக உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. வரலாறுகள் மறைக்கப்படலாம், ஆனால் உண்மைகள் எப்போதும் உறங்குவதில்லை. 15 அடி நீளத்தில் படுத்திருக்கும் இந்த அன்னையின் முகம். நீங்கள் இன்றும் எப்போதாவது உங்கள் குறைகளை சொல்லியிருக்கீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் மாசாணி அம்மன் நிகழ்த்திய அதிசயங்கள் ஏதாவது உண்டா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் உங்கள் கமெண்டை படிக்க ஆவலாக இருக்கிறேன். இது போன்ற மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் மர்மங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ரைஸ் வித் ஐஸ். ஒரு மர்மமான வரலாற்று தேடுதலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.